நம்ம லாங்குவேஜை சூஸ் பண்ண பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெர்மன் அப்படி சூஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின் பேஜ் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ண லாங்குவேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் லிஸ்ட் டாட் ஜாமல்ல கலெக்ஷன் வியூவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்டட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் அசைன் பண்ண போகிறோம். எந்த ஐட்டம் செலக்ட் பண்ணுறோமோ அந்த வேரியபிளில். ஸோ லாங்குவேஜ் செலக்டட் லாங்குவேஜ் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் மோட் ஒன்லி ஒன் ஐட்டம் தான் செலக்ட் பண்ணணும் டிஃபால்ட்டாக, மல்டிபிள் கிடையாது, சிங்கிள் ஐட்டம். ஸோ சிங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த செலக்டட் லாங்குவேஜ் வந்து நம்ம வியூ மாடலில் டிஃபைன் பண்ணணும். டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் வியூ மாடலில் போயிட்டு இதோட ஐட்டம் வந்து லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராப் ஃபுல் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் செலக்டட் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன். selected language. So on property changed. So நம்ம செலக்ட் பண்ணோம்னா ஈவென்ட் ஃபயர் ஆகிறதுக்காக இது பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் செலக்ட் ஆன பிறகு வந்து நம்ம மெயின் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் போட்டுரும். அது ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கோ டு அசிங்க் அந்த ஃபங்க்ஷன், அந்த நேவிகேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ரைவேட் வாய்ட் மேபி ஃபங்க்ஷன் நேம் கால் கோ பேக் பேஜ். இதில் shell டாட் current டாட் go to async. நம்ம பேக் பேஜ் போகிறதுக்கு வந்து டபுள் கோர்ஸில் வந்து டபுள் டாட் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் போகும். அதாவது பேக் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ண லாங்குவேஜ் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். அதுக்கு நியூ டிக்ஷனரி கீ நேம் வந்து செலக்டட் லாங்குவேஜ். ஸோ அதே தான் கீ நேம் கொடுக்க போகிறேன். நேம் ஆஃப் செலக்டட் லாங்குவேஜ் அதான் கீ. வேல்யூ வந்து செலக்டட் லாங்குவேஜ்லேருந்து எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்டில் அவைட் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அசிங்க்னால சிங்க். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து செலக்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக கோ பேக் பேஜ்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ரிசீவ் பண்ணணும். மெயின் பேஜில் வந்து இந்த வேல்யூ, இந்த ஆர்குமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மெயின் டிரான்ஸ்லேட் வியூ மாடலில் போயிட்டு நம்ம இந்த வேல்யூ ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணணும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் சேம் வியூ மாடல் போயிட்டு இதே இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கொரி ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். கொரி ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரிங் நேம் வந்து நேம் ஆஃப் செலக்டட் லாங்குவேஜ் நேம் ஆஃப் கொரி ஐடி வந்து நேம் ஆஃப் சேம் செலக்டட் லாங்குவேஜ் அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஆன் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் கோ பேக் எல்லாம் தேவையில்லை. ஸோ சேவ். இப்போ குயிக்காக ரன் பண்ணி பார்ப்போம் வேல்யூ அசைன் ஆகுதானு. ஸ்டார்ட் த அப்ளிகேஷன். இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ நான் சர்ச் பண்ணுற லாங்குவேஜ் லெட்ஸ் சே தமிழ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சென்ட் பண்ண வேல்யூ வந்து இங்கே அசைன் ஆயிடுச்சு. லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ் கோடு வந்துருச்சு. ஸோ செலக்டட் லாங்குவேஜில் இந்த இன்ஃபர்மேஷன் அசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ண லாங்குவேஜை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் லாங்குவேஜை கிளிக் பண்ணோமா இல்லை டார்கெட் லாங்குவேஜை கிளிக் பண்ணோமான்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கமாண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணது.
இப்போ மெயின் XAML ஃபைல் போனோம் அப்படின்னா இப்போ கமாண்ட் பாராமீட்டர் 1 அப்படின்னா சோர்ஸ், கமாண்ட் பாராமீட்டர் 2னா டார்கெட். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கிளிக் பண்ண ஆர்குமெண்ட் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ண போகிறோம். இங்கே லெட்ஸ் சே int mode அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோடில் வந்து வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் டாட் இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி இந்த வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த செலக்ட் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷனில் அசைன் பண்ண பிறகு இங்கே ஃபர்ஸ்ட் செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா மோட் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சோர்ஸ் லாங்குவேஜ், எல்ஸ் அப்படி இல்லைன்னா டார்கெட் லாங்குவேஜ். ஸோ சோர்ஸ் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷனுக்கும் டார்கெட் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ப்ரைவேட் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் லாங்குவேஜ் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி வந்து டார்கெட் ப்ரைவேட் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் டார்கெட் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே அசைன் பண்ணிக்கிறோம். சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு வேல்யூ, இந்த வேல்யூ அப்படி இல்லைன்னா டார்கெட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வேல்யூ அப்படின்னு செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சேஞ்சஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணணும். அதாவது வந்து மெயின் டிரான்ஸ்லேட் பேஜில் வந்து லேபிள் டெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். இதை சேஞ்ச் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பைண்டிங் சோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து டார்கெட்டுக்கு வந்து பைண்டிங் டார்கெட் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். திரும்பி பேக் டு மெயின் பேஜ் வியூ மாடல் போயிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண போகிறோம். ப்ராப் ஃபுல் string source. ஸோ இப்போ சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து நம்ம சோர்ஸில் வந்து வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். சோர்ஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டாட் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் அசைன் பண்ணுறோம். சேம் டார்கெட்டுக்கு வந்து டார்கெட் அசைன் பண்ண போகிறோம். ஸோ டார்கெட் லாங்குவேஜ். ஸோ எப்போல்லாம் வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ நம்ம யூஐக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பேஸ் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட மெயின் வியூ மாடலை வந்து பேஸ் மாடல்லேருந்து இன்கிரேட் பண்ணுறோம். ஸோ பேஸ் மாடல் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஆன் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச், அதே மாதிரி டார்கெட்லேயே வந்து ஆன் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. தட்ஸ் இட். இப்போ குயிக்காக ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் இன்ஃபர்மேஷனும் டார்கெட் இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளே ஆகலை. இந்த இன்ஃபர்மேஷனுமே நல். ஏன்னா டிஃபால்ட்டாக வந்து செலக்டட் லாங்குவேஜ் வந்து வேல்யூ இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் இன்ஃபர்மேஷனில் வேல்யூ இருக்காது. அதனால் வந்து சோர்ஸும் டார்கெட்டும் அசைன் ஆகல. நம்ம இனிஷியலாக ரன் பண்ணும்போது வந்து டிஃபால்ட் லாங்குவேஜை செட் பண்ணணும். அப்போ தான் வந்து செட் பண்ணால் தான் இந்த வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டிஃபால்ட் வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்லேட் சர்வீஸில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போதும் தான் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷனை ரிட்டர்ன் பண்ண போகுது. பப்ளிக் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன், ஃபங்க்ஷன் நேம் வந்து கெட் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன், ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட். நம்ம எந்த லாங்குவேஜை பாஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜ் வந்து சர்ச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல. இந்த லோட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஜஸ்ட் டேரெக்டாக ரீட் பண்ணி அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லிஸ்ட் ஒன்று டிக்ளேர் பண்ண போகிறேன். ப்ரைவேட் ஐ லிஸ்ட் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன். ஸோ வேரியபிள் நேம் வந்து லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே செக் பண்ணுறோம். இஃப் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லோட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் கால் பண்ணி இந்த வேல்யூ ஃபில் பண்ண போகிறோம். லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு லோட் லாங்குவேஜ் கால் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது அசிங்க் வெயிட்னால நம்ம இந்த ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணணும். அசிங்க் வெயிட், அசிங்க் டாஸ்க்
இங்கே வந்து await. ஸோ ஃபில் பண்ண பிறகு நம்ம வேல்யூ சர்ச் பண்ணி எடுக்கணும். சர்ச் பண்ணுறதுக்கு வேர் செலக்ட் language information dot language information dot first or default item string dot compare item dot language. நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை சர்ச் பண்ணோம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த லாங்குவேஜ் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ண லாங்குவேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். செலக்ட் ரிட்டர்ன். ஸோ இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்ரி டைம் இப்போ இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணோம் அப்படின்னா எவ்ரி டைம் வந்து லாங்குவேஜ் டாட் ஜேசன் ஃபைல்லேருந்து ரீட் பண்ணும். அதுக்கு பதிலாக வந்து இதே கண்டிஷன் தான். லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைல்லேருந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம். இஃப் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் நல் அப்படின்னா ஃபைல்லேருந்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு இந்த கெட் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இன்டர்ஃபேஸில் டிஃபைன் பண்ணோம். ஸோ இன்டர்ஃபேஸில் டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மெயின் டிரான்ஸ்லேட் வியூ மாடலில் நம்ம இந்த சர்வீஸ் ஐ டிரான்ஸ்லேட் சர்வீஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ ஐ டிரான்ஸ்லேட் சர்வீஸ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோட் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். private void load default value. So source information equal to நமக்கு வந்து இந்த சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அதை வந்து அதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை அசைன் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ரீட் ஒன்லி ஐ டிரான்ஸ்லேட் சர்வீஸ் equal to service அசைன் பண்ணிட்டு லோட் டிஃபால்ட் இன்ஃபர்மேஷனில் டிரான்ஸ்லேட் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபால்ட் லாங்குவேஜை செட் பண்ண போகிறோம். டாட் கெட் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன். எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பாஸ் பண்ணுறோம். ஸோ அதை அசிங்க் வெயிட் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து டார்கெட் இன்ஃபர்மேஷன் await translate language service get language information default வந்து German. நெக்ஸ்ட் இந்த சோர்ஸ்லையும் டார்கெட்லையும் வேல்யூ அசைன் பண்ணிடணும். இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இப்போக்கு இந்த கோட் எப்படி இருக்கட்டும், லேட்டராக இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ source equal to source information dot language. அதே மாதிரி வந்து டார்கெட் equal to target information dot language. அவ்வளோதான். ரன் பண்ணி பார்ப்போம் அப்ளிகேஷனை. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட் லாங்குவேஜ் டிஸ்பிளே ஆகுது, இங்கிலீஷ், ஜெர்மன். இப்போ இங்கிலீஷை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே சர்ச் பண்ணி சோர்ஸ் லாங்குவேஜை மாற்றலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சர்ச் பண்ணுறேன், செலக்ட் பண்ணோன்னே தமிழ் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி டார்கெட் சேஞ்ச் பண்ணுறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம சர்ச் பண்ணி தான் செலக்ட் பண்ணோம். டிஃபால்ட்டாக எல்லா லாங்குவேஜும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ சேம் இன்ஸ்டன்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆகுது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு maui.program.cs ஃபைலில் போயிட்டு இங்கே சிங்கிள்டன் பதிலாக ஆட் டிரான்சிட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த பேஜ் லோட் பண்ணும்போது நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கிலீஷ், தமிழ்னு செலக்ட் பண்ணியாச்சு.
ஸோ அதே மாதிரி டார்கெட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம், மலையாளம் ஹியர். ஸோ தமிழ், இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணுவோம். என்ன அப்படின்னா இப்போ இந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணும்போது இந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் பேஜ் மாதிரி காட்டுது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு டிரான்ஸ்லேட் பேஜ் போயிட்டு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர் டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் லிஸ்ட் போயிட்டு இந்த டைட்டில் வேணாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டர் வந்து இன்விசிபிளாக போயிடும். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ இங்கிலீஷை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேஜ் லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பார் போயிட்டு இந்த பேஜ் கொஞ்சம் நீட்டாக லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கு. ஓகே.